ஐயோ வர 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 கைப்பில்ல குதிரா கைப்பில்ல எங்கடா அவனை காணும்டா கைஸ் அவனை காணும். ஆனால் வழி தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு. எஞ்சிட்டு போ ஐயோ முடிச்சது. ஐயோ எங்கடா போச்சு கைஸ் இவ்வளோ வேகமாக நம்ம போடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போப்பி ப்ளே டைமோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் இல்லை, அந்த கேம் ப்ளே பண்ண போகிறேன். சரிங்களா, நான் ஷார்ட்ஸில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் வரப்போகுதுன்னு. ஸோ இப்போது வந்துருச்சு. சரிங்களா, இப்போது இந்த ஸ்டோரியோட லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க ப்ளே கொடுத்துட்டு நியூ கேம் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணுற கொடுத்துட்டு நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு ஒன்று சொல்லுவான் பையன். அதாகப்பட்டது பல நூற்றாண்டுகளில் ஒரு மெனி ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரி ஒரு டாய் ஃபேக்ட்ரி. சரிங்களா, இது ப்ளே டைம் அன்கோ ப்ளே டைம் கோன்ற ஒரு டைட்டில் போட்ட ஒரு ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு 2005 திடீர்னு எல்லாரும் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில அவங்க. ஸோ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் கூட இல்லை. அப்புறமா இது இந்த குழந்தை பொம்மை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆனால் இந்த இதில் ஒரு மர்மம் இருக்குது கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மைங்களை உருவாக்க குழந்தையோட உயிர் எடுத்து இந்த பொம்மை கொடுத்துருப்பாங்க அந்த பாப்பிக்கு. சரிங்களா, அதான் பாப்பி. அந்த பாப்பிக்கு ஒரு குழந்தையோட உயிர் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வந்துட்டு நம்மளை ஒன்று பண்ணோம். சரிங்க, சொல்கிறேன் அதை. ஸோ யா கைஸ், இதுதான் மேட்ரு. அப்புறமா திடீர்னு மறைஞ்சிடுவாங்க எல்லாருமே. அந்த ப்ளே டைமையே இழுத்து மூடிடுறாங்க. ஓகே, அந்த ப்ளே டைம் ஒன்று சீல் வச்சு கவர்மெண்ட்டே அதை மூடிடுது. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருமே மறைஞ்சிடுறாங்க. இது ஒரு பொம்மை ஃபேக்ட்ரி, ஒரு 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 மர்மமான ஒரு கதையாகவே இது ரொம்ப நாள் இருக்குது. சரிங்களா, அப்புறமா சீல் வச்சு இதையே மூடிடுறாங்க. கடைசியாக நமக்கு இந்த சீன் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ளவர் சீனை. அப்புறமா கொஞ்ச நாள் போக போப்பி ப்ளே டைம் டைட்டில் இப்போ தான் போடுறாங்க. ஓகே, இதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது போல். இதுதான் மெயின். நமக்கு இப்போது ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரியோட எக்ஸ் எம்ப்ளாயி. இப்போ எல்லாம் மறைஞ்சாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி நம்ம பாதியிலே வேலையை விட்டு வந்துட்டோம். சரிங்களா, ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரு வந்திருக்கு, ஃபைண்ட் த ஃப்ளவர். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், ஃபைண்ட் த ஃப்ளவர், அவ்வளோதான் கைஸ், நாங்களாம் இங்கே தான் இருக்கோம், பூவை கண்டுபிடி அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு. ஆனால் அது யார் அமிச்சா, எதுக்கு அமிச்சாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. அதுதான் நம்ம உள்ளே போய் கண்டுபிடிக்க போகிறோம். லெட்ஸ் டு ஸ்டார்ட். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே வந்துட்டு ஒரு 50% தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு மிச்சத்தை வந்துட்டு நம்மளாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு இந்த டிவியில் போடுவோம். இந்த டிவியில் இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா புரியாது நமக்கு. வர ஒரு புதிய டிவி இது, ரொம்ப பழைய காலத்து டிவி கைஸ் இது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பசில் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ லைட் தெரிஞ்சுருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்குது. இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம கை எத்தனை வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த கையும் இல்லை, நம்மளே வந்துட்டுருக்குறோம். ஓகே, இப்போ வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நடுராத்திரி, ஐ திங்க் ஒரு 2-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 தெரில என்ன பண்ணிட்டு. இங்கே கிளாக் கூட இல்லை. இந்த டிவி என்ன அதுக்கு வச்சுக்கிறானுன்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் ஏதோ கேசட் போட்டு ஏதோ வந்துச்சு, சவுண்டும் சுத்தமாக கேட்கல, என்ன டிவினே தெரில அது வேறு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்குது. ஐ திங்க் இது வந்து இந்த பொம்மைங்கெலாம் ஷோ காட்டுற ஒரு ஸ்பாட்னு நினைக்கிறேன். ஸோ பொம்மைலாம் வச்சு அச்சு எல்லாத்தையும் பார்த்து பறந்துட்டுக்குது. ஓ, இங்கெல்லாம் பொம்மை இருக்குது கைஸ். ஆளுக்கு ஒரு பொம்மை எத்தனை போயிடலாம் கைஸ். இங்கே இருக்க பொம்மைலாம் எதுனா கீச்சு வச்சுக்குது. நாய் வந்து எதாவது கச்சிச்சா பொம்மைங்கள. ஹக்கி, ஓ இந்த சாப்டரோட ஒரு பார்ட்னே சொல்லலாம் ஹக்கி. அந்த ஒரு குரங்கு பொம்மை தான் ஹக்கி. அது வந்துட்டு இந்தமாதிரி மினி வெர்ஷனில் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் டப்பாவை கீஸ்ட்டு யாரும் எத்தனை போயிருக்காங்களா, இல்லை அது கீஸ்ட்டு வெளில போயிருக்கான்னு நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும்.
ஓகே, ஒரு பூனைக்குட்டி, அழகான பூனைக்குட்டி கையில் கிஃப்ட் வச்சுன்னுக்குது. இது என்னதுராடி? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கிடக்குது, லைட்டாக ஒரு மாதிரி அழுக்கா. ஐ திங்க் இது பிளட்டுன்னு நினைக்கிறேன். கைஸ் கொஞ்சம் இந்த கலர் காஞ்சி போன பிளட்டு, பல நாள் ரொம்ப. ஆனால் பொம்மைக்கு எது பிளட்டு தெரியலையே. சரி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பொம்மை இருக்குது. பட் இந்த பொம்மை இந்த மாதிரி ஏலியன் ஸ்பேஷிப் பொம்மை அங்கே கிடக்குது பார்த்தீங்களா? அதோ இந்த பொம்மைலாம் அமைதியாக இருக்குது. இங்கே தான் எல்லா பொம்மை டப்பாவும் அமைதியாக இருக்குது. மற்றபடி இந்த ஹகின்ற ஒரு குரங்கு பொம்மை தான் எல்லா இதுலேயும் தப்பிச்சு ஓடிக்குது. அப்புறம் இன்னொரு பொம்மை தப்பிச்சு ஓடிச்சே. என்னது அதோ அது பச்சை கலரில். அதுதானே அந்த இது. ஓகே, அதில் ஒன்று தப்பிச்சு போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பசில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு போய் பார்ப்போம். கண்ணாடிலாம் செதறி கிடக்குது, காலில் குத்தாமல் இருந்தால் சரி. ஓகே, இந்த சைடு வழி இல்லை, இந்த சைடு தான். இங்கே ஒரு பொம்மை கிடக்குது. கண் இல்லை, வால் இல்லை, கால் இல்லை, அப்புறம் வேறு என்னென்ன இல்லைன்னு பார்த்தா தான் தெரியும். சரி விடுங்க. அது ரொம்ப பிளட்டாக இருக்குது அதில். இது என்ன உட்கார சின்ன பசங்க உட்கார்றதுக்கான சேரு, அது எவ்வளோ இது என்ன பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கதவை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த கலருக்கான பசில் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சரி வாங்க, அதுக்கான பசில் என்னன்னு தேடுவோம். இது என்னது? பாப்பி வாண்ட்ஸ் டு ப்ளே. பாப்பி என் கூட விளாட்ணுன்னு ஆசைப்படுதா? ஓகே, பட் பாப்பி எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. கீழே எது போட்டுக்கிறானுங்க, ப்ளே டைம். ஓகே, நம்ம ப்ளே டைம். கைஸ் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்குது, கீழே என்ன இலகுது. ஓகே, ஏதோ பண்ணி வச்சுறானுங்க. ஆனால் இது விடியாதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி ஓகே, ஐ திங்க் இங்கே தான் எதனா பசில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கலராக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கொஞ்சம் கலராக இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் தான் ஐ திங்க் எதனா பசில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் மேலாம் ஏற முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ட்ரெயின் கலராக தான் நம்ம அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் பையா. சரி, எங்கடா ட்ரெயினாக காணோம்? அது ஒரு இருக்குது பச்சை கலர், அப்புறம் சிவப்பு கலருக்கு நடுவில் ஒரு கலர் இருக்குது. என்ன கலரு கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. அது ஏதோ பிங்க்கு கலர்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அப்புறம் மஞ்சள், ரெட்டு. ஓகே வாங்க போவோம். யாப்பு வச்சுக்கணும். ஏம்மா எங்கடா வழியாக காணும்? தொகுது. ஓகே, காலில் கம்பி குத்தாமல் தான் சரி. செக்யூரிட்டி ரூம் உள்ள நம்ம நுழையிறோம். ஓகே, இது வந்து ஒரு செக்யூரிட்டி ரூமு. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன கலர் வந்துட்டுனேன். சரி இருங்க, பச்சை பிங்க் கலர் தானே அது. பிங்க்கு, மஞ்சள், ரெட்டு, கரெக்டாக? கைஸ் நமக்கு கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா ஏதோ செக்யூரிட்டி ரூம் கைஸ், ஒரு சிசிடிவி ரூம்னு சொல்லுவாங்களே அது. இங்கே ஒரு கேசட் இருக்குது கைஸ். அப்புறமா இங்கே ஒரு பொம்மை இருக்குது, பின்னாடி வால் இல்லை, மண்டையில் தலை இல்லை, எதுக்கு வச்சுக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. இந்த கேசட் நம்ம இந்த டிவியில் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிவியில் போட்டால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ளே டைம் வாங்க விளையாடலாம் அப்படின்ற, இது விளையாடுறதுக்கான நேரம். அப்புறமா கிராப் பேக் அப்படின்ற ஒரு டூல் நமக்கு தரானுங்க. அந்த டூலை வச்சு என்ன பண்ண முடியும்னா நம்ம முதுகில் அப்படியே பேக்குமே மாட்டிக்கலாம். அழகா பேக் மாதிரி மாட்டி நீ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது காட்டுவானுங்கிறங்க. நம்ம கையில் ஹேண்டில் பிக் பண்ணிக்கலாம் அதை, சரிங்களா? ஹேண்டில் பிக் பண்ணி டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்டை நம்மளால் தொட முடியும், தூக்க முடியும். அகைன் திரும்ப 2 வாட்டி தொட்டிங்கன்னா அதை நம்ம அழகாக நம்ம பக்கத்தில் வலிச்சிக்கலாம். அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா மறுபடியும் விட்டு ஒரு வெயிட்டான பொருள்னா அப்புறமா என்ன பொம்மை தலை மேலே கை வச்சுட்டா அதுக்கு மட்டை. ஓகே, இன்ஜூர்டு ஒரு இதை காயப்படுத்துகிறோம், ஒரு டிஃபென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாமா. அப்புறம் இந்த வழியாக ஒரு இதை விட்டு அங்கே விட்டால் நமக்கு வந்துட்டு கண்டக்டிவ் மீன் எலக்ட்ரிசிட்டி வருமா. தேங்க்யூ, அவ்வளோதான் பண்ணி முடிச்சிட்டானுங்க. அவ்வளோதானா கைஸ்? இதெல்லாம் சப்ப மேட்ரு கைஸ். நமக்குலாம் வந்து அப்படியே கை வந்த கலை அப்படியே காலில் கையில் எல்லாத்துலேயும் வரும் பார்த்தீங்களா. இந்த ப்ளக்கு தான் இருக்குது, முடி விட்ருவோமா. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே தான் இருக்குது கைஸ். அந்த இது ஒரு இது இங்கே தான் இருக்குது. ஓகே, என்ன கைஸ் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வேறு எங்கேயா இருக்குதா? அதுக்கு 2 காமிச்சானுங்க, ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட. சரி வாங்க போவோம். இது நல்லா இருக்குது. இது இப்போ வந்துட்டு ஐ திங்க் இதை வந்து நம்ம அந்த ப்ளூ கலரில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்ச உடனே நமக்கு லோட் ஆகுது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பொம்மை பெரிய சைஸில் செஞ்சு வச்சுக்கிறாங்க கைஸ். ப்ளே டைம்னு கையில் போர்டு வச்சு நிற்கிது கைஸ். ப்ளே டைம் கோ டாட் வச்சுட்டானுங்க. குரங்கு பொம்மை கைஸ் கையில் வாழைப்பழம் வச்சுக்குது. அதான் கையா? 4 வாழைப்பழம் வச்சா அது பேர் கை. சேர்றா கைஸ். இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் அண்ட் சிவப்பு சொக்கா வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா இங்கே வந்துட்டு கஃபே அப்படின்னு ஒரு டீ குடிக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு கேன்டீன். வாவ் நல்லாயிருக்கு. கைஸ் அது மினியேச்சர்லாம் இங்கே செஞ்சு வச்சுக்கிறானுங்க. அப்போ இதே தப்பு போல்
காவலுக்கு பிரச்சனைக்கு இது போல். சரி விடுங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். கைஸ் என்ன கைஸ் இது? ஐயோ ஐயோ, என்ன கைஸ் பீச்சம்லாம் போடுறானுங்க? இந்த சவுண்டு வர கேக்குது. தலைவன் என்னடா ஆடுது கைஸ்? கீ இது முன்னாடி வச்சுருந்தானா இல்லை பாக்கெட்டில் விட்டு இப்போ தான் எடுத்தானா? இவன் நெஞ்சு எவ்வளோ தூரம் இருக்குது காசு. சரி விடுங்க, நமக்கு தேவையில்லாதது. எங்கடா கீ? ஏறா கீயா? கீ எடுத்தாச்சு. ஐ திங்க் பவர் கனெக்ஷனுக்கு நம்ம இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். யா கீ யூஸ் ஆகிடுச்சு. வட்டடா கதவை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது, கீஞ்சி போன பொம்மை இருக்குது, தேவையில்லாத நமக்கு இதெல்லாம். அப்புறம் இங்கே ஒரு பவர் கனெக்ஷன் இருக்குது. அலார்ட் சிம்பிள் போட்டு 2 தான் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது ஓரளவுக்கு தெரியுன்றனால நம்ம டக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இங்கே தான் ப்ளக்காக காணும் உதவுதா ஒட்டடா. வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளக் கனெக்ட் பண்ணிட்டு இது என்னடா ஏதோ பொம்மை கைஸ் எல்லாமே பிச்சு போட்டு வச்சுறாங்க கைஸ் இவனுங்க. இதுடா இப்போ பொம்மைகள்லாம் தொந்து வைக்கிறீங்க சார் இவனுங்க. ஆனால் இங்கே நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை, இங்கே இருக்க எம்ப்ளாயிஸை கண்டுபிடிக்க தான் வந்தோம். அதை விட்டு நம்ம என்னென்னமோ பண்ணுகிறோம். ஓகே ஓகே கைஸ், ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுத்தாச்சு. சரி வாங்க போவோம். கரண்ட் கொடுத்து அங்கே போய் இப்போ கையை வச்சோன்னே ஓப்பன் ஆயிடும் டோரு. வாங்க போவோம் கைஸ். கைஸ் நான் பார்க்குறது தான் நீங்களும் பார்க்குறீங்களா? என்னடா இங்கே தான் வண்டியாக காணுன்ற மாதிரி இங்கே தான் குரங்கு பொம்மையை காணுங்க கைஸ். பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த தலைவன் இப்போ சாவி நம்மக்கிட்ட கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை காணும் அந்த இடத்துலேருந்து. தலைவன் எங்கே ஓடி போனான்னு தெரியலையே. ஐயோ கைஸ், அப்போ ஐ திங்க் இவன் தான் நம்மளை வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். சொன்னால் குட்டி பொம்மை கவர் கிஞ்சிக்குது, பட் இங்கே தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ லைட்டாக பீதி கிளம்புது. ஓகே நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். எவன் வந்தாலும் சரி தலைமையில் வச்சு உட்கார வச்சலாம். ஓகே டோர் ஓப்பன் ஆகுது. வாங்கோ போ கைஸ். அதோ பார்த்தீங்களா குரங்கு பொம்மை கை. ஆனால் கை நல்லா கலராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டல்லாகுது. ஐ திங்க் இது வேறு குரங்கு பொம்மைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். இது வாங்க போவோம். ஞாயிறப்போ தானே மேமா எவன்டா அவன் கைஸ்? எவனும் பின்னாடி பாம்பு போடுறான் புஸ்ஸுன்னு அடியாதுக்கு. ஆமா ஓ இது இந்த கேஸு, அது என்ன சொல்லுவாங்க, ஐயோ க்ளீன் பண்ணுற கேஸா? ஏதோ ஒன்று வண்டிக்கு மல்லிக்கிறானா, ப்ளூ கலரில் பத்துக்கிறானா அப்படி இதுலையே. ஐயோ இவன் எங்கே போனான்னு தெரியலையே கைஸ். அவன் ப்ளம்பராக அவன். நான் கூட குரங்கு பொம்மை யாருன்னு நினச்சேன். ப்ளம்பர் கைஸ் அவன். பாருங்கள் இப்போ கையில் சுற்றியில் வச்சுருக்கிறான். அவன் ப்ளம்பரு. அவன் விடுங்க, அதில் தான் ரிப்பேர் பண்ண போயிருப்பான் பைப்பை. ஓகே இந்த இடத்துல டோர் போட்டு வச்சுன்னு போக முடியுமா? போகலாம் அவசரத்துக்கு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொம்மை என்னடா டிக்கி காமிச்சு நிற்கிது. ஓ மண்டியா தானா? 2 லட்சம் வச்சுறானுங்க பொம்மை. திரும்ப நமக்கு தேவையில்லாது. இங்கே ஒரு டிவி அண்ட் கேசட் இருக்குது. ஸோ வந்துட்டு இது நமக்கு எங்கேயா கேசட் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு சவுண்டு கேட்குது வேறு இதில். ஓகே இங்கே ஒரு கலர் பொம்மை இருக்குது, அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே இன்வென்டரி சேவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறது? ஓ இந்த பொம்மை இந்த பொம்மைன்ற பாருங்க. இந்த லைட்டை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் சரிங்களா கைஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேம் பக் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பீஸே காணும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ப்ளூ கலர் பீஸை ஃபிட் பண்ணுறோம். வைடா ப்ளூ கலர் பீஸை டேய் எத்த ப்ளூ கலர் வைடா. இப்போது அங்கே ஒரு பச்சா கலர் இருக்குது. பச்சா கலர் நான் போக மாட்டேறான். ஓகே கரெக்டாக ஆரமார்க் வை. இந்த இடத்துல ஆரமார்க் வை இதில் போதும் ஆகுது கைஸ். ரைட்ரா குதிரா கைப்பில்ல மஞ்சா கலர் தோகுது பாருங்க. அப்படியே சந்து உள்ள எப்படி கமுக்கமாக வச்சுறான்னு தெரியல. ஏய் என்னடா எறாத நான் வழிய விடு. தள்ளு வச்சு தள்ளுறோம் எல்லாத்தையும். எங்கடா காணும்? நானே போயிட்டேன் கைஸ். ஆளை காணுன்ட்டு தலைவனே உட்காந்து நான் பாருங்களா சைலண்டா. அங்கே ஒரு பச்சா கலர் இருக்குது மேலே. ஓகே இன்னும் ஒரே ஒரு சோப் சோக்கா தான், அது எங்கன்னா தெரியலையா. தலைவன் தோறாம பாருங்க. இந்த வாட்டி அந்த போன வாட்டி கேம் பக் ஆகிட்டுக்குது எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ போயிட்டு டோரை பட்டன்னு ஓப்பன் வச்சுட்டு ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா பிள்ளைன்னு போயிட்டு அதை செட் பண்ணுற வேண்டியது தான். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மிஷின் ஆப்ரேட் ஆகுது. போகிறாப்புல அங்கே இருக்க ஒரு சிவப்பு கையை தூக்குறாப்புல. இப்போ தான் நமக்கு ரெட் ஹேண்ட் வரப்போதா பாருங்கள். இந்த ரெட் ஹேண்ட் கேம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி கையை ரெட் ஹேண்ட் ஆக போகுது பாருங்கள். நம்ம அதில் அடியில் அடியில் மூஞ்சே ரெட் ஆயிரும்.
குறாங்கிட்ட இதோட கீழே போட்டான் கைஸ். கொஞ்சமாவது இருக்குதா அவனுக்கு? கொடுத்தது நான் கையில் கொடுக்குறது தூக்கி அடிக்கிறான் கீழே. பாருங்கள் அண்ணன் பாருங்கள் ரெட் கலர் சொக்காவை கையில் போட்டனா. இப்போ பாருங்கள் என் ப்ளூ கலர் சொருவரியா, அந்த இடத்துல ரெட் கலர் சொருவரியா, பட்டுன்னு லோடிங் ஆகுதா? அவ்வளோதான், எடுத்துக்க 2 கையை. ஓப்பன் தி டோர், கமான். யா ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பல வாட்டி சொல்கிறேன், அதையாவது பண்ணுங்கள். ஓகே இப்போ வலி இரா தம்பி. வலி போக முடியல இந்த சைடு போனீங்கன்னா இங்கே என்ன இது மேலே இல்லைடா வலி கண்ணே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். இந்த கேம் பார்க்குறவங்க கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டு தெரியும். ஐ திங்க் இந்த கரண்ட் பாக்ஸை நம்ம அந்த கரண்ட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லேம்ப் இருக்குது, மீன் ஒரு லைட் இது இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக அந்த இடத்துல கொடுக்க முடியாது, கொடுத்தா வராது. ஸோ இந்த இடத்துல இதுலேருந்து இறங்கணுமா, இப்படி வந்தோமா சைலண்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல கரண்ட்டை கொடுத்தா அவ்வளோதான் லோடிங். இப்போ டேஞ்சர் ஜோன் நமக்கு அன்லாக் ஆக போகுது. சம்பவமே இனிமேல் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஸ்மூத்தாக கூட்டு போயிட்டானுங்க நம்மளை. ஓகே கைஸ் நான் எதுவும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக போகுது. இது ரோலர் கோஸ்டர் கூட்டு போகிறானுங்க நம்மளை, கூட்டு போய் மேலேருந்து கவுத்து விட போகிறானுங்க மட்டும் தெரிஞ்சு. ஓகே நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு தூங்கிட்டு தப்பிச்சிடலாம். ஓகே அங்கே ஏதோ வலி இந்த மாதிரி கொஞ்சம் வராங்க, எப்படி பார்க்கணும். கைஸ் ஆனால் சீரியஸாக மைண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவனை பக்கத்தில் வந்துட்டான்னு நினச்சேன் நான். லத்துக்கு அடிக்கிறானு கைஸ் பொம்மையை. ஏன்டா பொம்மையை வேஸ்ட் பண்ணுறீங்க? 4 குழந்தை நல்லாடா அழுகுது. ஓகேயா ஓகே இப்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கொடுக்கணும். என்னது நீடு பவர் தேவையா? ஸோ ஐ திங்க் பவர் கனெக்ஷன் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மேக் எ ஃப்ரெண்டு. இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கலாமா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணால் மேக் பண்ணிக்கலாமா? ஓகே கைஸ் இங்கே எதோ இருக்குது, பாப்பி ப்ளே டைம் அப்படின்னு போட்டுன்னு ஒரு கருப்பு கை ஒன்று வெள்ளை கை ஒன்று இருக்குது. ஐ திங்க் இது பொம்மை கை, அது ஹியூமன் கைன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு காட்டுறானுங்க போல். வாழ்த்துக்கள் நல்லா இருங்க. ஓகே இது கூடன்னு ஏறு மேலே. கைஸ் இவ்வளோ தூரம் எது கைஸ் படிக்கிட்டு வச்சுக்கிறானுங்க சம்மந்தமே இல்லாமல். ஆமாம் அது ஊந்துட்டுருப்பேன், வலிச்சு போடாத. ஓகே இப்போ இந்த கரண்ட்டை நம்ம கொடுக்கணும். கமோன் ஐ திங்க் இன்சைடு ஏதோ வலி போகுது, இன்சைடு லாக் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி போயிடலாம்? ஐயோ இன்னும் இழுக்குது என்ன? கீழே ஊற்ற பண்ணுறாரு. ரைட்டாக சொல்லி இந்த மாதிரி கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் பல வாட்டி உழுகிறது. நான் எஜ்ஜில் போயிட்டு தேவையில்லாத என்ன பண்ணலான்னா கரெக்டாக கால்குலேஷன் பண்ணுங்கள். இந்த சைடு வந்தால் பவர் கம்மி நமக்கு, அதனால் இப்படி வந்துட்டு இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இது உள்ளே போயிட்டு இப்படி வந்துட்டு பச்சாக்குன்னு ஒரு அடி அட்ரா. என்னடா லாக் ஆகுது தம்பி? பச்சாக்குன்னு ஒரு அடி அட்ரா. முடிஞ்சிடா, அவ்வளோ வேணா தம்பி. கைஸ் கீழே கரண்ட் போகுது. ஜம்பர்றா டக்குன்னு ஜம்பர்றா. ஐயோ இந்த மாதிரி தான் கைஸ் டப்புன்னு குதிக்கும் போது பக் ஆகுது. இப்போ நீடிய பவர்னு கேட்டுலாம் போயிட்டு பவர் கொடுத்தாச்சு. இந்த பாருங்க பவர் ஆன், பச்சாக்குன்னு ஆன் பண்ணி விட்டாச்சா. இப்போ என்ன கேட்குது? என்னடா வந்து கைஸ் இங்கே ஏதோ இது லிவர் வெளியே இப்போ ஒரு வழி இங்கே ஒரு வழி, இங்கே வழியில் அடி, இங்கே ஒரு வழி, அப்புறம் இங்கே ஒரு வழி, அப்புறமா அங்கே ஒரு வழி, அங்கே வழிடா டக்குன்னு அங்கே வழியால் ரைட்டா. பொம்மை கால் எல்லாம் போதா இருக்கும் கைஸ். அங்கே பீஸாக கட் பண்ணி வச்சுறானுங்க கைஸ். மண்டை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியான்ட்டு. நம்ம லிவரை பிடிச்சிருக்கும் போது அங்கேருந்து ஒரு பீஸ் வைக்குது. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிஷின்ஸ் ஆன் ஆகுது. நமக்கு வந்து பட்டன்னு மிஷின்ஸ் பட்டன்னு நமக்கு அச்சு கொடுத்துருவானுங்க பொம்மையை. ஆக்சுவலி அது என்ன பொம்மை திரும்பி ஒரு புலிக்குட்டின்னு நினைக்கிறேன் அது. ஆனால் மண்டை மேலே 2 கொம்பு வச்சுன்னு போகுது. ஆனால் மூஞ்சை பார்த்தா பூனைக்குட்டி மாரி இருக்குது. சம்மந்தம் நம்ம திடீர்னு நமக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை கிரியேட் பண்ணிக்கலாமா? இங்கே பாம்பு காது, கழுகு கண்ணுன்னு மாற்றி போட்டுக்கலாம் போல். கைஸ் இந்த கண்ணை பாருங்கள் கைஸ். நம்ம வந்துட்டு இப்படி வந்தால் நம்மளை பார்க்குறாப்புல, இப்படி போனால் அப்படியே கண்ணு டேர்ன் ஆகும் பாருங்க, அப்படியே டேர்ன் ஆகுது. அப்படி நம்ம பக்கம் டேர்ன் ஆகுது. இப்படிலாம் இருக்குமா? இப்போ நான் உள்ளே போய் என்னடா பண்ணுவேன்? இப்போ டேடி கைஸ் கண்ணை காணும் உனக்கு. நான் வெளியே வந்தேன்னா கண்ணை தூக்கின்னு வரான் பாருங்கள், மேலே அப்படி தூக்கினே வரான் பாருங்கள். இதோ அப்படியே எஜ்ஜு கொண்டு வந்தேன்னா
இந்த மாதிரி பண்ணுறானுங்க பயமுத்துறானுங்க கைஸ் இவனுங்க. எங்கடா பொம்மையாக காணும் வந்து பாருங்க கைஸ், அழகாக க்யூட்டாக இருக்குது கைஸ், அழகாக இருக்குது பொம்மை. வீட்டுக்கு எடுத்து போயிடலாமா கைஸ்? இங்கே பாருங்கள், அது பூனைக்குட்டியா புலிக்குட்டியான்னு யாருக்குமே தெரில கைஸ். அதுக்கு மேலே ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுன்னு வருது மேலே கைஸ். ஓ புதுசுன்றனாலையா? என்னடா அங்கே போய் முட்டின்னு இருக்குது கைஸ். நல்லா இருக்குது இந்த பொம்மையை, எடுத்துக்கலாம். லேக் ஆகுது. ஓகே லைட்டாக லேக் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை இந்த இடத்துல வைக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே பாருங்கள், நோபடி லிவ்ஸ் வித்தவுட் எ டாய். யாருமே பொம்மை இல்லாமல் வெளியே போகக்கூடாதுடா, போனீங்கன்னா வெட்டிடுவேன் கையை அப்படின்றானுங்க. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா பொம்மையை வச்சாச்சு. அப்போயே நான் செஞ்சு கைஸ் நீங்களே யோசிங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு இங்கே வச்சுன்னு போகுது எது நம்ம வாங்கணும்? வாங்க போனாலும் வெட்டு வேண்டுறாங்க. ஓகே, இங்கே ஏதோ சந்து கைஸ். இது என்ன புது பொம்மையாகுது? இங்கே அந்த குரங்கு பொம்மை கலர் மாற்றி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறானுங்க கைஸ். ஓகே, இந்த சைடு வழி இல்லை. என்னடா கைஸ் லைட்டாக இது வேறு மொபைல் இப்போன்னு பார்த்தல கிடைக்குது. வழி இல்லை. ஐயோ இதெல்லாம் வேலை ஆகாதே. எங்கேயும் வழி இல்லை. ஐ திங்க் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு நினைக்கிறேன். மண்டை மேலே எதுவும் இல்லை. இது என்ன பே 2வா? இது என்ன பே 1ஆ? எங்கடா இதுவுமே ஃபுல்ல. சரி போவோம் நம்ம. எவ்வளோ மாட்டாங்க இந்த இடத்துல. ஐயோ 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 எங்கடா போனேன்? இருங்கடா கைஸ். நம்ம என்ன பண்ணுறது? யாரா இவன்? கைஸ் குரங்கு பொம்மை கைஸ் இது. ஐயோ குரங்கு பொம்மை என்னடா இவ்வளோ வேகமாக வந்தது? ஐயோ கைஸ், இந்த டோருக்கு ஓடிடலாமா? அவன் ஓட்டுருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக மட்டி ஆகிடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவனை அழகாக வலிச்சுன்னு வந்துடும். வாடா வெளியே வாடா. வாடா. ஐயோ கிட்ட வந்துட்டானே. ஓடுறா. கமான் வா. என்னடா ஸ்லோ பண்ணுறேன்? டி வேணாண்டா. மண்டை மேலே வந்து பிடிக்கிறான்டா கைஸ். குதிரை. அவ்வளோதான்டா கைப்பில். ஐயோ கண்ணு தெரியலையே. கமான், இப்போ வந்து ரைட் சி லெஃப்ட். ஐயோ ரைட். ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்துவில் போடணும். எங்கடா காணும்? ஐயோ டக்குனு வரா. ஓகே கரெக்டாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த சைடு வழியில் கமான். ஓகே காய்ஸ், பல வாட்டி மட்டி ஆனாலும் ஒரு கர்வத்தோடு இருக்கணும். இந்த வாட்டி அவன் மண்டையை கைட்டாமல் நம்ம போகக்கூடாது கைஸ். கரெக்டாக வருவான். அந்த நல்லா கைட்டாக அலார முடியும். குடுன்னு உள்ளே ஓடிட்டோம். ஓகே யா கமான் போகலாமா? பயமாக இருக்குது. சரி கிட்ட போய்ட்டு ஓடி இருக்கணும். வாடா தம்பி வாடா சீக்கிரம் கைஸ் கமான். அப்படியே ஜம்ப் வச்சுட்டாங்க. ஐயோ ஜம்ப். விட்றா வண்டியை விட்றா. அவ்வளோதான்டா லெஃப்டா. ஐயோ ரைட்ரா லெஃப்டா. ஐயோ வழியை வந்துட்டேன். போடா சீக்கிரம் போடா. ஐயோ எப்போடா முன்னாடி போடா. ஐயோ வரானா. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது கைஸ். ஐயோ இருட்டாகுது, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஐயோ இந்த வழி கமான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊதிட்டு இருப்பாங்க சங்கு. இப்போ அப்படியே போருமா கைஸ். பின்னாடி மட்டும் திரும்பிடக்கூடாது. திரும்ப தலையில் மண்டை மேலே அடிப்பான். நீ என்னடா பார்க்குற? ஐயோ வழி இல்லையா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் பார்த்துடக்கூடாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் விட்டுருவேன் எங்கேயோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் விட்டுருவேன் எங்கேயோ. என் தலையை வந்து நான் பார்ப்பேன். இப்போ பார்த்து கரெக்டாக வந்து ரைட்டு அழகாக ஒரு ரைட்டு. அவ்வளோதான்டா தம்பி. முடிஞ்சிடா முக்கால்வாசி முடிஞ்சிடா. அவ்வளோதான்டா வந்துட்டடா. ஐயோ டேஞ்சர். ஐயோ கதவு போட்டானுங்க. ஓடு அவ்வளோதான் முடிஞ்சு. கமான் ஓடுறா கைஸ். பார்க்குறவங்க கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பாருங்க. எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவன் வந்தாச்சு என்ட்ரன்ஸ்டா. ஐயோ வழியில டப்பா வலி டப்பா வலி உச்சி வலிடா டக்கு வலிடா பாத்தி. ஐயோ போம்பா கைஸ், மண்டை வந்துச்சு கைஸ் அவனுக்கு. கைஸ் இதெல்லாம் பேசுறது கொஞ்சம் லோவாக கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு பீதியில் இருக்கிறேன் நான். கொஞ்சம் லோவாக கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக லோவாக தான் கேட்கும், அது எனக்கே தெரியும். அதனால உங்கள் தலையை உயிர் பயத்தை காட்டிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில். இந்த டைமில் நான் அவன் திரும்பி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கிட்ட இருந்திருப்பான் தெரியுமா. அதனால தான் திரும்பி பார்க்கல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் எங்கே வரான்னு தெரியும் இந்த காட்டிலன்ட்டு. பார்த்துருந்தேன்னா நான் ஏன் போய் சொல்லிவிட்டுருப்பேன் சீரியஸாக. ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம இது பண்ணல. ஓகே, நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைண்ட் த ஃப்ளவர்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தானுங்க. ஃப்ளவர் அங்கே இருக்குது. நம்ம வந்து ஃப்ளவரை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃப்ளவர் கிட்ட போகிறோம், வாங்க போகலாம். ஆனால் ஒரு செகண்டில் உயிர் பயத்தை காட்டாங்க அவன். லெஃப்ட்டு ரைட்டில் கண்ணு தெரில வேறு, கண்ணு அப்படின்னா திருப்புறேன் வேறு நானும். அப்புறமா அதுக்கு முன்னாடி கைஸ் இந்த செட்டிங்ஸ் நான் பழகத்துள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு.
நான் வந்து ரோப்ளாக்ஸ் ஆடி பழகின ஒரு பிளேயரு. ரோப்ளாக்ஸ், மைன்கிராஃப்ட்டு, சில பல கேம்ஸ்லாம் ஆடினவன். எனக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம. இருங்க, என்ன எடுத்துக்கணும்னு தெரியல ப்ரோ. ஒரு பொம்மை இருக்குது, அப்புறம் ஒரு கேசட் இருக்கா. பொம்மை நான் எப்போ எடுத்தேன்? ஓ, அதில் வச்சுட்டு எடுத்துடலாமா? ஓ, கற்றுதான் கைஸ், நான் கூட யோசித்தேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். என்ன போட்டுக்குது? நோ ஸ்டாப்பு, நிற்காத. நோ பேக்கு, திரும்பியும் போகாத. ரன்னு, ஓடு. டேர்ன் அரவுண்டு, சுற்றி பாரு. அடுத்து டேஞ்சர், ஆபத்து. ரன்னோ, அப்புறம் ரன்னு, ஓடக்கூடாது. அவ்வளோதான் கைஸ். நம்ம சுற்று போட்டானுங்க வாங்க. இங்கே பொம்மைங்கள்லாம் ரத்தம் ஊற்றி தொங்க விட்டுக்கிறானுங்க, தூக்கில் தொங்க விட்டுக்கிறானுங்க பொம்மைங்களை. ஏன்னா பொம்மையை குடும்பத்துற அளவுக்கு இங்கே யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கான். ஃபஸ்ட்டு சாப்டரோட நமக்கான இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் வில்லன் ஹக்கி தான். ஸோயா ஹக்கி. அடுத்து செகண்ட் சாப்டரில் நமக்கு ஒரு வில்லன் வருவான். ஸோயா தட்ஸ் அ மோமி. சரிங்களா? அந்த 8 கால் பூச்சி மதியம் ஒன்று வரும். ஆனால் 8 கால் பூச்சி கிடையாது. கை காலில் நீளமாக ஒரு பிங்க் கலரில் ஒரு மோமின்ற ஒரு கேரக்டர் வரும், நம்மளை வச்சு செய்யும். ஓகே, வாங்க போவோம். நம்ம இது உள்ளே போயிட்டு நம்ம என்னான்னு பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். ஓ, நல்லா இருக்குடா கைஸ். உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இது பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இது அந்த நம்ம இவ்வளோ நாள் இருட்டிலேயே வாழ்ந்துட்டு இதை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பிரகாசமாக ஒரு மாதிரி ஜொலிக்குது கைஸ். ஓகே, இப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து லெஃப்டாக ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு ஒரு டோர் இருக்குது. பட் நம்மளால் இந்த சைடு போக முடியாது. ஏன்டா இதை வச்சு இழுத்து வச்சுன்னு போடா அப்படின்லாம் கேட்காதீங்க. போக முடியாது நம்மளால். ஏன்னா இது வந்து செகண்ட் சாப்டருக்கான டோர். நம்ம வந்து இதுள்ளே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பில்லோஸ். இங்கே தான் கைஸ் மேட்ரு. இங்கே தான் மேட்ரே இருக்குது. தொறா கதவை. ஓப்பன் தி டோர் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், பாப்பி. நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க பாப்பி ப்ளே டைம்ன்ற கேம் பிளேனால் இப்போ நம்மளை தொத்துச்சு பாருங்க, அதான் பாப்பின்னு. நோ, அது பாப்பி கிடையாது. அது வந்து ஹாகி. ஸோ இங்கே ஒரு முடி வச்ச ஒரு குழந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பாப்பி. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு கெட்ட பொம்மை. இது வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பாப்பி, ஒரு ஃப்ரெண்ட்லி பாப்பி. ஃப்ரெண்ட்லி ஐயோ டாய். அந்த மாதிரி நம்மளை அடிச்சு போட்டு துரத்தி வாயை கட்சி இழுகாது. இது நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ண போகுது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதை இப்போது ரிலீஸ் பண்ணி விட வேண்டிய சூழ்நிலை. இத்தனை நாளாக இங்கே ஒரு பெரிய வில்லன் இருக்கான். அது என்னன்னு நான் போக போக சொல்கிறேன். அவன் இத்தனை நாளாக இந்த பாப்பியை அடைச்சி வச்சுருக்கான். ஸோ குட்டாயினால அடைச்சி வச்சுருக்கான். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். தொடரா கதவை. அவ்வளோதான் கைஸ், சோலி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண தான் போகுது. இப்போ பாப்பி, யூ ஓப்பன் மை கேஸ். பாப்பி சொல்லுது, நீ என்னோடய கதவை ஓப்பன் பண்ணி கேஸ் அது எதை சொல்லுவாங்களே, ஒரு சிறையை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஓப்பன் மை கேஸ்னால் புட்டின்னு தான் சொல்லுவாங்க. சரி விடுங்க. அதோட இதை ஓப்பன் பண்ணி அதை தப்பிக்க வச்சுருக்கோம் நம்ம. பட் அது தப்பிக்காது, நம்ம கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி நம்ம கூடயே தப்பிக்கும். சாப்டர் 1 க்ளோஸ்டு. ஓகே கைஸ், அடுத்த நாளைக்கா இல்லை நாளைக்கு கண்டிப்பாக அடுத்தது சாப்டர் 2 கண்டிப்பாக வரும். ஸோ நோ பயப்படாதீங்க. சாப்டர் 1 நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஃபுல் கேம் பிளே ஒரே இதில் முடிச்சிட்டேன். சாப்டர் 2 கண்டிப்பாக வரும். ஃபாலோன்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்காங்க பெல்லைக்கான. அடுத்ததான் சாப்டர் 2 போட்ட உடனே வரும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் அது திரும்பி பார்க்கலாம். ஓகே, அண்ட் நான் உங்கள் ஸ்டார். டாடா பாப்பே, see you guys. டாடா, I love you. டாடா.